இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, செய்தியின் தலைப்பு சாத்தானின் தூண்டில், தி பைட் ஆஃப் சேட்டன். தூண்டில் எப்படி போடுவாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுறது பார்த்துருக்கீங்களா? அந்த தூண்டிலோட நுனியில ஒரு ஒரு உணவு, மீனுக்கு என்ன பிரியமோ அந்த உணவை வந்து அதில் தூண்டில்ல குத்தி வச்சு உள்ளே போடுவாங்க. அந்த மீன் வந்து நமக்கு உணவு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு கீழே இருக்கிற முள்ளை பார்க்காம அது கடிச்சிரும். கடைசியில் அது பிடிபட்டுரும். இப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல விசுவாசிகள் அனைவரும் பிசாசுடைய தூண்டில்ல குத்தப்பட்ட ஒரு உணவுப் பொருள் மாதிரி ஒரு காரியத்துல நம்ம வந்து விழுந்து அவனால பிடிக்கப்பட்டு போய் அதே இடத்துல கிடக்குறோம். தேவன் நமக்காக பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்மளை வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடியவங்களா, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக, வெற்றியை கொடுக்கக்கூடியவர்களாக, தேசங்களை ஆள்பவர்களாக, அடையாளங்களை அற்புதங்களை செய்பவர்களாக நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த தூண்டில் ஆகப்பட்ட மீனை மாதிரி பிசாசுடைய தந்திரங்கள்ல சிக்கி அங்கேயே வந்து தேவனுடைய உன்னத நோக்கம் நிறைவேறாம போகிற விசுவாசிகள் ஏராளம். ஏன்னா இது வந்து சமீப காலங்களிலே நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் எத்தனையோ வருஷ காலமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்பவருடைய வாழ்க்கையில இதை பார்க்கும்போது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வந்து இது எல்லாருக்கும் நடக்கதான் செய்யுது. எல்லாரும் வந்து அந்த பிசாசின் தந்திரங்கள்ல ஆகப்படுறோம். இன்னைக்கு நான் அது சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது புண்படுதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அஃபண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரியம். அதாவது இன்சல்ட் பண்றது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. வேதாகமத்துல இடறல் அப்படின்னு வருது. எப்படி ஒரு நம்ம போகிற வழியில ஒரு கல் இருக்கு, அது தட்டி கீழே விழுந்துடுறோமோ அத மாதிரி ஒரு இடறல் வந்து நம்முடைய வாழ்க்கையில அங்கங்க இருக்குது. இந்த இடறல் யார் மூலமா வருதுன்னா, நம்முடைய குடும்பத்தினர் மூலமாக, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க மூலமாக, எதிர்த்த வீட்டுல உள்ளவங்க மூலமாக, நம்முடைய வேலை பார்க்கிற இடங்களிலே, நம்ம வெளியே போகிற இடங்கள்ல மனுஷர்கள் மூலமாக இந்த இடறல் வந்து கொண்டே இருக்குது. இது வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம். அது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18:19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. இதுல வந்து கோபம் கொண்ட சகோதரன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அஃபண்டட் பிரதர். இவங்க என்னை அஃபண்ட் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து பேசுனது என்னைய வருத்தப்படுத்திருச்சு, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என் மனசு ரொம்ப வலிக்குது, என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றவங்கள திரும்ப அவங்கள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா. அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல இருக்குது. பெரிய ஒரு மதில் சுவருக்கு போட்டிருக்கிற தாழ்பால் மாதிரி பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க தங்களை தாங்களே மூடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்படி என்னை சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்றது. இப்போ வேதாகமத்துல இன்னைக்கு சிலரை பார்க்க போறோம். அதுல 2 பேர் வந்து அந்த இப்படிப்பட்ட காயப்பட்ட சூழ்நிலை, பிறர் மூலமாக வருகிற காயங்கள், இன்சல்ட்ட அவங்க வந்து அதையும் தாண்டி மேற்கொண்டு தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய இலக்கை அடைந்திருக்கிறார்கள், வெற்றியை கண்டிருக்கிறார்கள், தேவன் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாங்க. அதுல இன்னொருவர் வந்து அதை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வை இழந்து போனதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இப்போ இந்த இன்சல்ட்ன்றத நம்ம எப்படி கையாளுகிறோம்? ஒருவர் நம்மை அவமானப்படுத்தினதை, ஒருவர் நம்மை அவமதித்ததை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதை பயன்படுத்தி தூண்டில் மாதிரி பிசாசு நம்மளை பிடிச்சு நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய மற்ற வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நாம் வந்து வெற்றியா நடக்க முடியாம, செல்ல முடியாம நம்மளை பிடிச்சு வச்சிருக்கான். முதலாவது நான் இன்னைக்கு காட்ட விரும்புகிற நபர் தாவீது. உங்களுக்கு தெரியும், தாவீது வந்து தேவனாலே அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வீட்டுல சாமுவேல் வந்து வர்றதுக்கு சொல்றாரு, நான் உன்னுடைய பையன்கள்ல ஒருத்தரை தேவன் வந்து சவுல் ராஜாவுக்கு பிறகு அவரை தள்ளிட்டாரு, அதனால ஒருத்தர் தான் உங்க வீட்டுல ராஜாவா வருவான் அப்படின்னு சொன்னதுனால நீ எல்லாரையும் ரெடி பண்ணி வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. ஆனா இந்த அவனுடைய தாவீதுடைய தகப்பனுக்கு தாவீதின் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். அதுல என்ன நடக்குது? அவங்க வீட்டுல ஒரு பெரிய விசேஷம், சாதாரண விசேஷம் இல்ல, அந்த நாட்டுக்கே ஒரு ராஜா வந்து இந்த வீட்டுலதான் இருக்காருன்றத ஆண்டவர் காமிச்சிட்டாரு. பெரிய தீர்க்கதரிசி அங்க வரப்போறாரு, இஸ்ரவேல் தேசத்தின் தீர்க்கதரிசி ஒருவர் வரப்போறாரு. வீடு தடபடலா இருக்குது. ஆனா இவனை குறித்து அக்கறை இல்லை அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா இவனை வந்து நான் இதுக்கு தகுதியா நான் நினைக்கல. இவன் வந்து ராஜாவாருக்கு தகுதியா கிடையாது. ஏன்னா அவன் ஆடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு. மற்ற எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னாடி அனுப்புறாரு. 7 பேர் போயிட்டாங்க. ஆனா ஒருத்தரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. அப்பதான் சாமுவேல் கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல கடைசி பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் வந்து ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்ன உடனே இவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வா, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். கடைசியில் அவனை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். இன்றைக்கு தன்னுடைய தகப்பன் தன்னை வெறுத்து விட்டார் என்ற ஒரு அவமானம், ஒரு அவமதிப்பு, ஒரு இன்சல்ட் ஆயிடுச்சு. என்னை வந்து எங்க வீட்டுல யாருமே நேசிக்கலன்ற ஒரு காரியம் தாவீதுக்குள்ள இருந்திருந்து அவன் வந்து அதிலே விழுந்து கிடந்திருந்தான்னா அவன் போக வேண்டிய வெற்றியை அடைந்திருக்க முடியாது. தேவன் அவனுக்கு என்று வைத்திருந்த ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை அவன் அடைந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அடுத்து காமிக்கிறேன். இவன் வந்து இப்போ அவனுடைய வீட்டுல 3 சகோதரர்கள் சவுலோட போய் பெலிஸ்தரோட சண்டை போட போயிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு, நீ போய் அவங்க அண்ணன்மாரை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அவனுக்கு வந்து அவனை அனுப்பி விடுறாரு. அப்போ வந்து அங்க கோலியாத் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து அவனுடைய சகோதரர் போற இடத்துல அதை வந்து பார்த்து எல்லார்ட்டையும் என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இதுல பாருங்க, அவங்க பெரிய அண்ணன் பாக்குறான். இவன் வந்து பக்கத்துல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். பார்த்த உடனே இவனை பேசுறத பாருங்க. நீ அந்த கொஞ்சம், அதாவது நல்ல இடத்துல மேய்க்கிற அப்படின்னு கூட சொல்ல, ஒரு காஞ்ச வனாந்தரத்துல போய் ஒரு கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு இருந்தியா, அதை எங்கொண்ட யார்கிட்ட விட்ட? இங்க இருந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? இங்க வந்து உனக்கு தெரியும், உனக்கு ரொம்ப அகங்காரம், உனக்கு நிறைய ஓவர் துணிகரம், எனக்கு தெரியும் உன்னை பத்தி. இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே அவனை அவமானப்படுத்தி கீழ்த்தரமா கேவலமா பேசுறான். அடுத்த வசனத்துல, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். இன்றைக்கு தாவீது அவனை இன்சல்ட் பண்ண அவங்க அண்ணனுக்கு எப்படி பதிலளித்தான்னா, எனக்கு தெரியாதா, நான் அப்படிதான் இப்படி கிடையாது, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கல. இல்ல எங்க அண்ணன் எப்படி பேசிட்டான்னு சொல்லி ஊரை பார்த்து ஓடல. அவன் என்ன சொன்னான், இங்க வந்ததுக்கு காரணம் இல்லையான்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொருத்தன்ட்டையா அதே காரியம் கேட்கறான். இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான காரியத்தை பார்க்காம இங்க இவனோட கடந்து சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், இவங்க என்னைய இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்னை பார்த்து சிரிக்கல, இவங்க என்னை கூப்பிடல, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை விட்டுட்டு கவனத்தை இங்க எங்க சிதறடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்சல்ட் பண்ணாங்கன்னா இந்த தாவீது மாதிரி வேறொரு பக்கமா திரும்ப வேண்டியது அவசியம். அடுத்த பக்கத்துல திரும்பிட்டு அவன் ஏன் இப்படி பண்றான், அவனை யாருமே வெற்றி கொள்ள மாட்டேங்கிறாங்களே, அவன் ஏன் இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அவனுடைய பிரச்சனையின் மேலே கவனத்தை செலுத்துறான். அடுத்து பாருங்க, இது மட்டும் இல்ல, அண்ணன்மாரு அப்பா அப்படி நடந்துக்கிட்டாரு, அண்ணன் அப்படி நடந்துக்கிட்டாரு. அடுத்து சவுல் ராஜாட்ட அவனை கூட்டிட்டு போறாங்க. இவன் ஒருத்தன் சொல்றான், நான் வெற்றி பெற்றுவேன், இந்த கோலியாத்தை நான் வென்றுவேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி இவனை கூட ராஜா முன்னாடி நிறுத்தினா. ராஜாவாவது சரிப்பா உன்னால முடியும், நீ போன்னு சொல்றாரான்னு பார்த்தா 33ஆம் வசனம், அதற்கு சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட சொல்றான். டிஸ்கரேஜ் பண்றான், அவனை வந்து உற்சாகம் இழக்க பண்றான். உன்னால முடியாதுப்பா, நீ ரொம்ப சின்ன பையன்பா,
அவன் வந்து சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணி அவன் வந்து பெரிய மிலிட்டரி மேனா இருக்கான். ஆனா உனக்கு வந்து இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ராஜாவும் அவனை வந்து கீழே இழுத்து போடுறான். இன்னைக்கு என்னை யாரும் உற்சாகப்படுத்தல. என்னை யாரும் நல்லா பண்றீங்கன்னு கூட சொல்லல. எத்தனை வருஷமா நான் இதை செய்றேன். என்னை யாருமே உற்சாகப்படுத்தலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தாவீதுக்கும் யாருமே உற்சாகப்படுத்தல. அவங்க வீட்டுல கூட யாரும் அவனை தேடல. பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு அவனை வந்து யாருமே கண்டுக்கல. அடுத்தது அவங்க அண்ணன் வந்து எல்லார் முன்னாடி கேவலமா பேசுறான். இப்ப ராஜாவும் சொல்லிட்டான், நீ வேஸ்ட் வேண்டாம், சின்ன பையன் வேண்டான்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க அவன் போறான். அதையும் மீறி அவன் ராஜாவிட்ட பெர்மிஷன் கேட்டு ராஜா தான் அவனை அனுப்புறான் கடைசியில. அப்போ அவன் பெலிஸ்தன் முன்னாடி அந்த கோலியாத் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்போ வந்து 42ஆம் வசனம், பெலிஸ்தன் சுத்தி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுள்ள சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடியோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இன்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இதுல அவனை அவமதிக்கிறான். ரொம்ப அழகா சின்னதா கியூட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கிறான் அந்த பையன்னோடனே அவனை வந்து அவமதிக்கிறான், அசட்டை பண்றான். இவெல்லாம் வேஸ்ட், என் கூட சண்டை போடுறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு நினைக்கிறான். நீ வந்து தடியை கம்பெல்லாம் தூக்கிட்டு வரிய, என்ன நாயை அடிக்கிறக்கா வந்து அப்படின்னு கேட்கறான். தேவர்களை கொண்டு சாபம் போடுறான். இப்போ இந்த காரியங்கள்லாம் அவனுக்கு எதிராக தடைக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அவங்க வீட்டுல அவனை கண்டுக்கல. அவங்க அண்ணன் வந்து அவனை கேவலப்படுத்திட்டான். ராஜா வந்து அவனை உற்சாகப்படுத்தல. இன்னைக்கு பெலிஸ்தன் வந்து அவனை கேவலமா பேசி சபிக்கிறான். இதெல்லாத்தையும் போட்டுட்டு நான் என்னால முடியவே முடியாது அப்படின்னு ஓடி போயிருக்கலாம். ஆனா இதையும் தாண்டி அவன் என்ன செஞ்சான், நீ பட்டயத்தை ஈட்டியை நம்பி வர்ற, நான் என்னோட இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். இன்னைக்கு உன்னை என் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு. அப்போ இவனுக்கு இந்த இந்த இன்சல்ட்டுகள், இந்த காயப்படுத்துறவங்க, புண்படுத்தப்பட்ட நிலைமை வந்து பெருசா தெரியல. அவங்க பேசுற வார்த்தைகள் அவனுக்கு பெருசா தெரியல. தேவன் தான் பெருசா தெரிந்தாரு. இன்றைக்கு நம்மில் பலர் மற்றவங்களுடைய பேச்சு, நம்முடைய ஒருவேளை கணவன்மாரோ மனைவிமாரோ வீட்டுல இருக்கிறவங்களோ அப்பா பெற்றோரோ பிள்ளைங்களோ பக்கத்துல இருக்கிறவங்களோ யாரோ வந்து நம்முடைய பாஸோ யாரோ வேலையில பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களோ நம்மள வந்து கேவலமா பேசிட்டாங்க, இல்ல ரோட்ல போறவங்களோ யாரோ ஒருத்தங்க ஒரு பார்வை பார்த்துட்டாங்கன்னாலே நம்ம வந்து அதுல அஃபண்ட் ஆகி அதுல வந்து காயப்படுத்தப்பட்டு ஓரத்துல உட்கார்ந்துடுறோம். ஆனா தாவீதை போல அவ்வளவு பெரிய பெலிஸ்தனை வெற்றி கொள்றதுக்கு நம்ம யாரு, நமக்குள்ள யாரு இருக்கிறா, இந்த மாதிரி இவங்க பேசுற பேச்சுகளை காட்டிலும் அவர் பெரியவர், அவர் என்னோட இருக்கிறாருன்ற உணர்வு இருந்தாதான் முன்னால போய் ஜெயிக்க முடியும். நம்மை எதிர்த்து இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நாம் பேச முடியும். அதுகளை அந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ள முடியும். இப்படி பேசிட்டு அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், அவனுக்கு தெரிஞ்ச அந்த கல்லை எடுத்து சுழற்றி அடிக்கிறான். தேவன் அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு விடுதலையை அன்றைக்கு கொடுக்கிறார். பெலிஸ்தன் கீழே விழுந்தான். இவன் பெலிஸ்தனுடைய தலையை வெட்டி போட்டு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தான். இப்போ அந்த இன்சல்ட் பிசாசு அவன் முன்னாடி காட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு இன்சல்ட்டை அவன் எப்படி கையாண்டான். அந்த தூண்டில்ல போடப்பட்ட ஒரு பொருள் மாதிரி இன்னைக்கு தொங்கிட்டு இருக்கு. ஒரு மீன் வந்து அது கடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி வரும்போது, நான் இந்த பக்கம் போவே மாட்டேன், நான் இவங்க பேசினாலும் அதை கண்டுக்க மாட்டேன், எங்க அப்பா என்னை கண்டு காட்டாலும் என்னுடைய தேவன் என்னோட இருக்கிறார், அவர் என்னோட எல்லா சூழ்நிலையில இருக்கிறார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்தார், இன்றைக்கு இவன் கைக்கும் தப்பி வைப்பார், அவனை நான் கொல்லுவேன்னு சொல்லி அந்த ஒரு உற்சாகத்தோடு யாரும் அவனுக்காக இல்லைன்னா கூட அவன் வந்து போய் அன்றைக்கு வெற்றி பெற்றான். ஒரு சிறு இளைஞன், சாதாரணமானவன். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் யாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வேஸ்ட், எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது, குடும்பத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க எல்லாரும் வந்து என்னை வந்து அசட்டை பண்றாங்க, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த நிலைமையில இருக்க மாட்டீங்க. இந்த அசட்டை பண்ற காரியங்கள், மற்றவர்கள் பேசின பேச்சுகள் எல்லாம் நீங்க தூர தள்ளிட்டு, நான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய நோக்கத்தை நான் அடைவேன் என்று சொல்லி முயற்சியோடு ஒரு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு முன்னாடி செல்வீங்க. இதுதான் நாம் தாவீதிடத்திலிருந்து படித்துக் கொள்கிற முக்கியமான காரியம். அவனுடைய என்னெல்லாம் அவனுக்கு ஒரு தூண்டில் மாதிரி வந்துச்சு, தூண்டில்ல போடப்பட்ட உணவு மாதிரி, தகப்பன் தன்னை நேசிக்கலன்றத ஒரு இதை எடுத்திருக்கலாம்.
மத்த அண்ணன் வந்து கேவலமா பேசிட்டான், மதிக்கல அண்ணன். அதையும் வந்து அவன் ஒரு ஒரு பெயிட்டா தூண்டில்ல வைக்கப்பட்ட உணவு மாதிரி கடிச்சிருந்தான்னா அன்னைக்கு மீன் மாதிரி எடுத்துட்டு போய் பிசாசு அவனை பொரிச்சு சாப்பிட்டுருப்பான். பிறர் முன் அவமானப்படுத்தப்பட்டது. ராஜா என்னை உற்சாகப்படுத்தல. கோலியாத் என்னை அவமதிக்கிறான். இத்தனை காரியங்களையும் அவன் தள்ளிட்டு இதெல்லாம் வேஸ்ட். தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தேவனுடைய சேனைகள்ல இருக்கிற ஒருத்தன். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு நாம அவருடைய பிள்ளை என்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு தைரியமா நம்ம முன்னேறி செல்லலாம். அடுத்து ஒருவரை பாருங்க. பிலிப்பு என்று சொல்லி ஒரு ஒரு அப்போஸ்தலருக்கு பிறகு வந்த மூப்பர்கள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்கள்ல ஒருத்தன் தான் பிலிப்பு. இந்த பிலிப்பு பத்தி நம்ம வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல இருந்து இந்த பிலிப்பு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துல ஒரு பெரிய கலக்கத்தையே பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா அதை வாசிக்கிறேன். 6ஆம் வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஏன்னா சும்மா போய் பிரசங்கம் பண்ணல, அவன் அதிசயங்கள் செய்யறான். அதனால அவன் சொல்றதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. அடுத்த வசனத்துல அவனை அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போச்சு. அசுத்தாவிகள் மிகுந்த சத்தம் போட்டு அநேகர்ல இருந்து புறப்பட்டு போச்சு. திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு இப்போ அந்த ஒரு பெரிய பட்டணத்திலே ஒரு பெரிய ஒரு மாறுபாடையும் ஒரு மாற்றத்தையும் தேவனுடைய ஒரு நற்செய்தியும் அங்க பரப்பிக்கிட்டு இருக்கான். அனைவரும் தொடப்படுறாங்க. அங்க வந்து பெரிய மாற்றமே நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மாய வித்தைக்காரன் சீமோன் என்கிறவனும் ரட்சிக்கப்பட்டு, ஏன்னா பிலிப்பு வந்து அவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யறான்னொடனே அத வந்து அவனுமே வந்து இந்த இதுக்குள்ள வந்துடுறான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றான். ஏன்னா சீமோனும் 13ஆம் வசனத்தை வாசிக்க, சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இவனே ஒரு பெரிய மாய வித்தைக்காரன். அவன் செய்ய முடியாத அடையாளங்களையும் அற்புதங்களையும் இவன் செய்யறான். அவனே ஆச்சரியப்படும் அளவுக்கு இவன் செய்யறான். அவன் என்று சொல்லி அவன் வந்து இந்த விசுவாசத்துக்கு வந்து ஆண்டவரை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாறிவிட்டான். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? இதை கேள்விப்பட்டு எருசலேம்ல இருந்த முக்கியமான சபை யாரு? இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க இங்க சமாரியாவில் ஒரு பட்டணத்துல பிலிப்பு இருக்கிற இடத்துல அங்க பெரிய ஒரு மறுமலர்ச்சி நடக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுறாங்க. கூட்டம் கூட்டமா மனம் திரும்புறாங்க. அங்க அடையாளங்களும் அற்புதங்களும் பிலிப்புவால் நடக்கப்படுது. இப்ப நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி பேதுருவையும் யோவானையும் அங்க அனுப்புறாங்க. அங்க வந்தவுடனே அவங்க வந்து எல்லாருக்கும் ஜெபித்து கைகளை வைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. இவனுடைய ஊழியம் எல்லாம் இப்போ எல்லாமே இவன் மேல இருந்த எல்லாமே அவங்க கிட்ட திரும்பிருச்சு. அவங்க எல்லாம் அவனுடைய ஊழியத்தை அவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க நம்ம வந்து வாசிக்கும் போது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனா அது தெளிவாக உட்கார்ந்து பொறுமையா வாசித்து பார்த்தோம்னா, பிலிப்புடைய ஊழியம் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஆத்மா கூட இல்லாத சூழ்நிலையில இருந்து, ஒரு அற்புதமே செய்யப்படாத சூழ்நிலையில ஆண்டவரை முற்றிலுமா ஒண்ணுமே தெரியாத மக்கள் மத்தியில அவன் ஒரு பெரிய அற்புதங்களை அடையாளங்கள் செஞ்சு இவ்வளவு ஒரு பட்டணமே ஆண்டவருக்கு நேராக திரும்புற ஒரு சூழ்நிலையில அங்க இருந்து வந்து பேதுரு யோவானும் வந்து அவங்க வந்து அவங்கள இந்த ஃபுல் சூழ்நிலையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பிலிப்பு மட்டும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு எடுத்து அதனாலே அவன் வந்து ஒரு புண்பட்டு இருந்தான்னா, காயப்பட்டிருந்தான்னா, அஃபண்ட் ஆயிருந்தான்னா, இல்ல இன்சல்ட் பண்ணப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தான்னா அவன் அடுத்து தொடர்ந்து அவன் செஞ்சதை செஞ்சிருக்க முடியாது. இது மட்டும் இல்ல, பேதுரு யோவான் வந்தது மட்டும் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து வாசிக்கிறேன் 26ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போயென்றார். இப்போ இந்த பட்டணமே பெரிய ஒரு மறுமலர்ச்சிக்குள்ள ஆண்டவரை நோக்கி திரும்பி கொண்டு இருக்குது. அற்புதங்களும் அடையாளங்களும் இவனால் செய்யப்பட்டது. இப்ப அந்த ஊழியத்தை இவனுக்கு மேல உள்ளவங்க வந்து எடுத்துட்டாங்க. அடுத்து ஆவியானவர் என்ன சொல்றாரு? வனாந்தரத்துக்கு போ. வனாந்தரத்துல யாருங்க இருப்பா? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இங்க கூட்டமான மக்கள் மனம் திரும்புகிற இடத்த விட்டுட்டு நீ யாரும் இல்லாத இடத்துக்கு போங்கிறாரு. அந்த ரோடு சொல்றாரு, அந்த ரோட்ல நீ போ அப்படிங்கிறாரு. இவன் மட்டும் அந்த அஃபண்ட் ஆயிருந்தான்னா, அங்க வந்து புண்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு எனக்கு இப்படி நடந்துருச்சு, என்னுடைய ஊழியத்தை இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சிருந்தான்னா கண்டிப்பா ஆவியானவருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்க மாட்டான். ஆனா அவன் நினைக்கல, கிளம்பி போறான்.
எழுந்து போனான். அப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கு தலைவனமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்து ஊருக்கு திரும்பி போகிற போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அங்க ஒரு ரதம் போகுது, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. போகும்போது அவன் சத்தமா உள்ள உட்கார்ந்து எத்தியோப்பியா நாட்டினுடைய மந்திரி எருசலேம்ல இருந்து திரும்பி போறாரு. போகும்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்துக்கிட்டு இருக்காரு. வாசிக்கும் போது அந்த இயேசுவை பத்தி வருமே ஏசாயா 53 அதை வந்து வாசித்துட்டு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரதத்தோட ஓடு, சேர்ந்துக்கோ போய் அப்படிங்கிறாரு. பாருங்க, வனாந்தரத்துக்கு போனது சொல்றது மட்டும் இல்லாம சும்மா எவன் பின்னாடி ஓட சொல்றாரு ஆண்டவர். எப்படி இருக்கும்? நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், நான் எல்லாருக்கும் முன்பாக அற்புதமா அடையாளம் செய்து எல்லாரும் என்னை பாக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு நிலைமையில இருந்தேனே. இன்னைக்கு ஆண்டவர் ஒருத்தன் பின்னாடி ஓட சொல்றாரே. ஒரு குதிரை எவ்வளவு வேகமா போகும், ரதம் எவ்வளவு வேகமா போகும், அது பின்னாடி ஓடனா எவ்வளவு கஷ்டம். ஆனாலும் இவன் அதெல்லாம் யோசிக்கல. அவன் இன்சல்ட் ஆகவே இல்லை. என்னைக்கு நம்ம வந்து இன்சல்ட்டை எடுத்துட்டு இன்சல்ட் ஆகிட்டே இருக்கோமோ அன்னைக்கு அது வரைக்கும் பிசாசு கண்டிப்பா நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். இன்சல்ட் பண்ற ஆட்களை நமக்கு கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். என்றைக்கு இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, இது நமக்கு தேவையே கிடையாது, எனக்கு தேவை தேவன், அவர் என்னை நேசிக்கிறார், அவருடைய அன்பு போதும்னு சொல்லி போறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இங்க பாருங்க, அவன் திருப்பி சொன்ன உடனே ஓடுறான். அவன் வாசித்துட்டு போன பகுதியை இவன் கேட்கிறான், உங்களுக்கு புரியுதா இது அப்படின்னு சொல்லி பிலிப்பு ஓடிக்கிட்டே கேட்கிறான். அவன் சொல்றான், யாராவது ஒருத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம பண்ணலன்னா எனக்கு எப்படி தெரியும், நீங்க வந்து ஏறி உட்காந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. இவன் வந்து ஏறி உட்காந்து இயேசுவானவர் வந்ததையும் அவர் இங்க செஞ்ச காரியங்களையும் அவர் மரித்ததையும் உயிரோடு எழும்பினதையும் எல்லாவற்றையும் அவனுக்கு விவரித்து சொன்ன உடனே கடைசியில என்ன நடக்குது தெரியுமா? அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். பாருங்க, நான் வந்து வாசிக்கிறேன் 38 வசனம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆத்மா தான், ஆனா ஒரு பெரிய ஒரு காரியம்தான் ஆண்டவர் அவனை கொண்டு வந்திருக்காரு இங்க பிலிப்பு அதுக்காக. அடுத்த காரியத்தை பாருங்க. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட அவன் தன் வெளியே போயிட்டான். இப்போ தண்ணியில இருந்து வெளியே வந்து ஞானஸ்நானம் முடிச்ச உடனே இவனை காணோம். ஆண்டவர் அவனை எடுத்துட்டாரு. எங்க கொண்டு போனா தெரியல. உடனே அவன் வந்து, அப்பாடா எனக்கு யாரோ ஒருத்தர் ஆண்டவர் தேவதூதன் மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து எனக்கு வந்து சத்தியத்தை வெளிச்சத்தை காட்டிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய வழியே போனானா. அடுத்து பாருங்க, பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வரும் வகையில் சகல பட்டணத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். இப்போ இங்க இருந்தவன் ஆசோத்துன்ற இடத்துல போய் ஆண்டவர் அங்க காணப்படு வைக்கிறார் அவனை. வர்ற வழியெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரான். ஆசோத்துல இருந்து அவன் ஊருக்கு வர்ற வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டே வந்தானா. இந்த பிலிப்புடைய இன்னொரு மகிமையான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, அவனை ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு உதவி செய்து. அந்த மாதிரி யாருக்குமே நடக்கல. இயேசுவானவர் ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது வந்து இப்போ எந்த இடத்துலன்னா, அவர் படவில் ஏறின உடனே படகு கரைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு வசனம் இருக்குது. அதை தவிர எந்த சீஷர்களும் இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போன ஒரு மகிமையான ஒரு காரியம், ஒரு அற்புதம், அதிசயம் வேற எந்த சீஷர்களும் நடக்கல. இன்றைக்கு பிலிப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரு இன்சல்ட் எல்லாம் தூர வச்சுட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம், நான் எனக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாரும் என்னை புகழ்ந்து போற்றுறது எனக்கு தேவையில்லை, அவர் ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு ஆளுக்காக போக சொன்னா கூட நான் ஓடுவேன் பின்னாடின்னு சொல்லி போய் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஆண்டவர் அங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல காணப்பட வச்சுட்டாரு. இங்க இருந்து காணாம போயிட்டான், இன்னொரு இடத்துல காணப்பட்டுட்டான். ஒருவேளை ஃப்ளைட்ல போனா கூட அப்படி போக முடியாது. ஃப்ளைட்ல கொஞ்சம் தூரம் போய் தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு இறங்கணும். அதே மாதிரி ஆண்டவர் வந்து அவனை இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மகிமையாய் அவனை கொண்டு போயிட்டாரு. ஓ, பிலிப்பு நினைச்சிருந்தா மற்றவங்க மேல அவன் வந்து கசப்புணர்வு கொண்டு வந்திருக்கலாம். அவங்க என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். என்னுடைய ஊழியத்தை பறிச்சுக்கிட்டாங்க, நான் செஞ்ச ஊழியத்தின் பயனை மற்றவங்க பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்காம அவன் என்ன நினைச்சான், இவங்க என்னுடைய சகோதரர்கள், உடன் சகோதரர்கள், என்னுடைய மூத்த ஊழியர்கள், எனக்கு மேல உள்ள சகோதரர்கள், அதனால நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன், அவங்க செஞ்சானே நான் செஞ்சானே எல்லாம் ஒண்ணுதான். இந்த எண்ணம் நமக்கு வருமா? இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது கூட இப்படிப்பட்ட ஒரு பொறாமை வந்துருது நமக்குள்ள. நான் பிலிப்பு பாருங்க, இதுக்கெல்லாம் அவன் இடம் அளிக்கவே இல்லை, இன்சல்ட் ஆகவே இல்லை. யார் செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்ன, இல்லைன்னா என்ன,
தேவன் மேல கூட அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, தேவனை தேடுகிற ஒரு ஒரு பட்டணமே திரும்புகிற இடத்த விட்டு என்னை ஒரே ஒரு ஆளுக்காக அனுப்புறாரு. ஆனா அவன் அப்படி நினைக்காம இருந்து அவன் ஆண்டவர் சொன்னதை கேட்டு போனதுனால, அந்த மந்திரி தொடப்பட்டதுனாலே அந்த எத்தியோப்பியாவிலே அந்த நாடே நிறைய கிறிஸ்தவர்கள் உள்ள நாடாக மாறினதுன்னு சொல்றாங்க. இந்த மந்திரி மூலமாக. இப்போ தேவன் இந்த இன்சல்ட் எல்லாம் நம்ம விட்டுரும்போது எப்படி நம்மள பயன்படுத்துறாங்க? பிசாசுக்கு தெரியும். நம்ம கொண்டு தேவன் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில என்னமோ நடக்க போகுது. அவங்களுக்கு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் மிகப்பெரியது. ஆனா அந்த நோக்கத்துக்கு விடாம இப்படி நடுவுல நிறைய தூண்டில போட்டு தொங்க வச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு. ஆனா அத கடிச்சோம்னா நம்ம ஒண்ணும் இல்லாம தான் போவோம். இன்றைக்கு பவுல பார்த்துட்டோம், பிலிப்போவை பார்த்துட்டோம். அடுத்து இன்னொருத்தனை நான் காட்ட விரும்புகிறேன். இவன் எதிர்மறையா செயல்பட்டவன். யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியோத்து. யோவான் 12ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஆண்டவர் லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தாரு. லாசருடைய வீட்டுல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. மார்த்தாள் பணிவிடை செய்தால்னு வருது. லாசரும் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தான்னு வருது. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமேறால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அவருடைய அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. ரொம்ப காஸ்ட்லி ஒரு தைலம், சென்ட் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து ஆண்டவருடைய மேல ஊத்துறா, காலில் ஊத்துறா, தலைமயிரால் துடைக்கிறா. அந்த வீடு முழுவதும் சென்ட். அடுத்து வாசனை அடிக்குது. அடுத்து பாருங்க, அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவன் ஐயா சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு சொல்லாமல், அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டவைகளை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். இந்த இது மார்க்லயும் சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயுலயும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த நிகழ்ச்சியை யோசித்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல இருந்த லாசருடைய சகோதரியாகிய மரியாள் ஒரு ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஆயின்மெண்ட் ஆண்டவர் மேல ஊத்திட்டா. உடனே வேணா சொல்ற தரித்திரருக்கு கொடுக்கலாமே, ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே, எதுக்கு வேஸ்ட் பண்றேன்? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஏழைகள் எப்பொழுதும் இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களை விட்டு போறேன். ஏன்னா அவர் நோக்கம் இந்த உலகத்தை விட்டு போறது, உலகத்தின் மக்களுக்காக மரித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய பாவத்துக்காக தன்னையே ஜீவ பலியா கொடுக்க தான் வந்திருக்கிறாரு. அதனால இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல, அதுக்குள்ள நான் போயிருவேன். அதனால என்னிடத்துல அவன் நல்ல கிரியை செஞ்சா அவளை விட்டுரு, எப்போதும் தரித்திரர்கள் இருக்கிறாங்க, நான் எப்ப இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அதுல அஃபண்ட் ஆயிட்டான். அவனுக்கு இன்சல்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்துல பாருங்களேன், இன்னொரு மத்தேயுல ஏன் அப்படி சொல்றேன்னா, அது சொன்ன கொஞ்ச நேரத்துல 13 வசனத்துல இந்த சுவிசேஷம், மத்தேயு 26:13, இந்த சுவிசேஷம் உலகத்தின் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, மத்தேயுல அழகா வருது. இந்த இது முடிஞ்ச உடனே போய் இயேசுடைய எதிரிகள்கிட்ட போயிட்டான். இவர் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாரு, இவர் கேவலமா பேசிட்டாரு, இந்த பொம்பளைக்கு இவளுக்கு மதிப்பு கொடுத்துட்டாரு, அவ செய்யல அவர் கண்டிக்கல, என்னைய கண்டிச்சுட்டாரு. நான் இவரை கண்டிப்பா போட்டு கொடுப்பேன், யார்கிட்டயாவது நம்ம மாட்டி விடுவேன்னு சொல்லி அவருடைய எதிரிகள்கிட்ட அவரை காட்டி கொடுப்பதற்கு எப்போ இவரை அவங்களுக்கு எந்த டைம்ல இவரை பிடிக்க முடியும்னு சொல்லி நியூஸ் கொடுக்கறதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தான். எவ்வளவு அவன் அந்த இன்சல்ட், பிசாசு தான் அந்த காரியத்தை மேல போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு தூண்டில் மாதிரி, தூண்டில்ல போடுற ஒரு புழு மாதிரி, ஒரு பொருள் மாதிரி, ஒரு மீன் மாதிரி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அதை கடிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், யூதாச குறித்து சொல்றாரு. மார்க் 14ஆம் அதிகாரம் 21, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். சொல்றாரு,
என்ன பத்தி பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு வந்து தேவன் இந்த இந்த பாதையை தான் வச்சிருக்கிறாரு. நான் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், எல்லாருடைய பாவங்களுக்காக நான் இத செய்யணும். அது எனக்கு ஏற்கனவே உள்ளது. ஆனா யார் மூலமா இது நடக்குதோ அவனுக்கு ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிறவாம இருந்தா நல்லா இருக்கும். இவன் பிறக்காம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இவனுக்கு வந்து பெரிய தண்டனை காத்திருக்குன்னு சொல்றாரு. இவ்வளவும் அவனே வச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா அவன் அதுல கூட அவனுக்கு வந்து மனசு மாறல. அதான் அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்ப்பாள்கள் போல இருக்கும். அவரால இடறிட்டான். கல்லுல தட்டி விழுந்துட்டான். அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அங்கேயே கிடக்குறான். கடைசியில பாருங்க அவனுடைய வாழ்க்கையே பிசாசு கொண்டு போயிட்டான். அதுல இருந்து அவன் வெளிய வரல. உடனே ஒருவேளை அந்த டைம்ல ஒரு இது இருந்தாலும் அடுத்த நேரம் ஆண்டவர் வேற எதுக்காக சொல்லியிருப்பாருன்னு ஒரு எண்ணத்தோட அவன் வெளிய வந்திருந்தான்னா, இப்படிப்பட்ட காரியத்த செஞ்சிருக்க மாட்டான். இயேசுவானவர் எல்லார் முன்னாடி என்னை தாழ்த்தி பேசிட்டாரு. நான் சொன்ன கருத்தை ஏற்கல. அப்படின்னு சொல்லி அவன் அதுல வந்து அஃபண்ட் ஆனதுனால, அதுல இன்சல்ட் ஆனதுனால அவனுடைய ஆத்மாவே இழந்து போயிட்டான். நம்ம தட்டி விழுந்து கிடக்குறோமா? இல்ல அவனுடைய தூண்டில் முள்ளு பின்னாடி இருக்குன்னு தெரியாம போய் கடிக்கிறோமா? இல்ல அத தள்ளி போயிடுறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அத தாண்டி போனாதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் நம்மளால. முதல்ல பார்த்த 2 பேரும் தாவீது அந்த கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அவனை வெற்றி கொள்றதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்த எல்லா இன்சல்ட்டையும், அவமானத்தையும் புறந்தள்ளி விட்டு போனான். பிலிப்பும் அதே மாதிரிதான். அவனுடைய ஊழியம் பறிக்கப்பட்ட போது அவனை வந்து பெரிய கூட்டத்தின் நடுவுல பெரிய ஆளா இருந்த விட்டு ஒரே ஒரு ஆளுக்காக பின்னாடி போக சொன்ன போது கூட கீழ்ப்படிந்து போனதுனால ஒரு நாடே தேவனுக்கு நேராக திரும்புவதற்கு ஒரு கருவியாக அவன் அமைஞ்சிருந்தான். ஆனா இவன் தன்னுடைய சொல்ல ஆண்டவர் கேட்கல. அதுக்கு விரோதமா பேசிட்டாருன்றனால அவரையே காட்டி கொடுப்பதற்கு போய் தன்னுடைய ஆத்மாவே இழந்து போயிட்டான். இன்றைக்கு இடறல் வராம இருக்கிறது கூடாத காரியம்ன்றாரு. மத்தேயு 18 அதிகாரம் 6 வசனத்துல என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியல் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது நலமாயிருக்கும். இடறல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடறல் வருகிறது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ! நம்மள வந்து இப்படி வந்து இன்சல்ட் பண்றவங்களுக்கு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு ஐயோன்றாரு. ஆனா நம்ம வந்து அந்த இன்சல்ட்ட எடுத்துக்கிட்டு அங்கேயே விழுந்து கிடந்தோம்னா, நம்மளும் அதே நிலைமையில தான் பிசாசுகிட்ட தான் நம்ம போறோம். பிசாசுக்கு இடம் குடுக்குறோம். அவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நம்முடைய ரட்சிப்ப திருட முடியாது. மற்ற நன்மைகளை திருடுறான். நமக்கு வைத்திருக்கிற வெற்றியை திருடுறான். நம்ம மூலமா நம்முடைய சமாதானத்தை திருடுறான். குடும்பத்தின் சமாதானத்தை திருடுகிறான். நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை திருடுகிறான். ஏன்னா இது வந்து நான் ஏனோ தெரியாம ஏதோ சொல்றேன் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படி மற்றவர்களுடைய பேச்சினாலே, மற்றவர்களுடைய செயல்களினாலே காயப்பட்டு, புண்பட்டு அங்கே விழுந்து கிடக்கிறவங்க ஏராளம் பேர். இது கடைசியில அவருடைய வாழ்க்கையின் ஒரு இறுதி முடிவாக போயிருது. பல வியாதிகள் வருவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். யாரு என்னைய கோபப்படுத்தினாலும், யாரு என்னைய அசால்ட்டா பேசினாலும், அசட்டை பண்ணாலும், யாரு என்னை இன்சல்ட் பண்ணாலும், யாரு என்னை அஃபண்ட் பண்ணாலும், யார் என்னை அவமதித்தாலும் நான் அதை தூர தள்ளிடுவேன். ஏன்னா தேவன் என்னை நேசிக்கிறார். தேவன் என்னை இன்சல்ட் பண்ணல. தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காக பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதனால நான் இதை தூர தள்ளிட்டு இந்த தொங்கிக்கிட்டு இருக்க முள்ளு பின்னாடி இருக்குன்னு தெரியாம நான் அதை கடிக்க மாட்டேன். நான் முன்னேறி செல்வேன் தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். இன்றைக்கு யாரையாவது நீங்க மன்னிக்காம வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மனசுல அவங்கள வச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறீங்க. அவங்கள விடுதலையாக்க போறீங்க. ஏன் அவங்கள நீங்க சுமந்துட்டு இருக்கணும்? தேவையில்லை. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. தேவன் உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வர முடியாம நீங்களே இந்த மக்களை வச்சு உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரரோ, எதிர்த்த வீட்டுக்காரரோ, உங்க அம்மா அப்பாவோ, உங்களுக்கு கணவரோ, மனைவியோ, பிள்ளைகளோ, இல்ல யாரு பார்க்காத ஒரு ஆளோ உங்களை ஏமாத்தினவங்களை யாரால நீங்க இன்சல்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நீங்க அவங்களை விடுதலையாக்க போறீங்க. நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போறோம். கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த செய்திக்காக நன்றி நன்றி நன்றி. பிசாசின் தந்திரங்களான ஆண்டவரே அவைகளிலே நாங்கள் அகப்படாமல் கர்த்தாவே, இந்த தூண்டில்ல நாங்க அகப்படாம தைரியமா கர்த்தாவே அதற்கு விலகி செல்றதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவன் ஆண்டவரே எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நாங்களா கர்த்தாவே ஏமாந்து போய் அவனுடைய தூண்டில்ல விழுந்துராதபடி கர்த்தாவே தேவனே நீர் எங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. ஒருத்தங்க ஆண்டவரே எங்களை இன்சல்ட் பண்ணிட்டா, அவமானப்படுத்திட்டா, எங்களுக்கு அவமரியாதையா பேசிட்டா,
ஆண்டவரே அதை விட்டு உடனே வெளியே வர்றதுக்கு உதவி செய்யுங்க. அது எங்களுக்குள்ளே வேர் ஊன்றாதபடி, கசப்பான வேர் எங்களுக்குள்ளே சென்று விடாதபடி கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வசனங்கள் கடந்து செல்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் மன்னிக்க முடியாம இருக்குதோ, இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்துல அவங்க எல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க. அவங்களெல்லாம் அவங்க மன்னிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னித்து இந்த இடறல்களுக்கு, இந்த தூண்டில் முள்ல வைக்கப்பட்ட இந்த உணவுக்கு நாங்க இரையாக மாட்டோம். பிசாசுக்கு நாங்க இரையாக மாட்டோம் என்று இயேசு நாமத்துல நாங்க பேசுகிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலை ஆக்குனதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீங்க வைத்திருக்கிற வெற்றியை நோக்கி அவங்க தைரியமா முன்னேறி செல்றதுக்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை போதுமானதா இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.